இவர் பிடிபட்டதுல பல பேருக்கு ஒரு ஷாக்கா இருக்கும். காரணம், இவர் பல நபர்களுடன் பெரிய பிரமுக நபர்களுடன் தொடர்பு பத்தி பேசப்படுகிறது. அப்புறம் சினிமா தொழில்லயும் இவர் நிறைய பேருக்கு பணம் எல்லாம் கொடுத்துருக்காரு, அட்வான்ஸ் பண்ணியிருக்காரு, பல ப்ரொடக்ஷன் எடுத்திருக்காரு. ஸோ இவங்க நெட்வொர்க் பின்னாடிலாம் போகும். முதல்ல அவருக்கு இந்த பணம் எங்கேருந்து வந்துருது, இந்த பணம் வந்து எந்த அதே மாதிரி தான் இங்கேயும் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு பேரலல் இருக்குது. நான் எந்த தலைவர்கள் பேர் சொல்ல விரும்பல. ஆனால் இவர் அவங்க கூட இருந்தது, தொடர்பில் இருந்தது, பேச்சுவார்த்தைகள் செய்தது, பிஸ்னஸ் விஷயமாக நடத்தின டிஸ்கஷன்ஸு, அதில் என்ன மாதிரி ஈடுபாடெல்லாம் இருந்தது. அவரை முதல்ல விசாரணைக்கு முதல்ல குறைந்த ஒரு 10 நாளாவது நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ கஸ்டடியில் இருப்பார். அதை தவிர்த்து இடி வந்துருங்க, ஏன்னா மணி ட்ரையல் வர விவகாரம் வருங்க. ஸோ அதில் மூலமாக அவர் மூலமாக பல இதை எடுத்த பிறகு, அதாவது விசாரணை முடிந்த பிறகு தான் அவரை டெல்லியோட புகழ்பெற்ற சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்ப மோசமான கிரிமினல்ஸ்லாம் இருக்கிற டிஆர் ஜெயிலில் தான் வைப்பாங்க. இவர் இதில் ஒரு நெட்வொர்க் இருக்குதுங்கிறத அதை அவங்க நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்டு பார்க்குறாங்க. அந்த அந்த நெட்வொர்க்குங்கிறது எந்த மாதிரி நெட்வொர்க்னா அது இன்டர்நேஷனல் நெட்வொர்க், வெறும் இந்தியாவோட இது இல்லை. ஆனால் அதை தவிர்த்து இவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் நெட்வொர்க் இருக்குது. இதில் வரும் பொழுது ஒன்று நிச்சயம், யார் தொடர்பில் இருந்தாலும் அவர் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், பெரிய சினிமா நிபுணராக இருக்கட்டும், சினிமாவில் பெரிய தொழிலில் பெரியவராக இருந்தால் கூட இந்த நேரத்தில் என்சிபியோ இடியோ இவங்க எதிர்கட்சிகள் சொல்லுவாங்க இது தேர்தலோட சம்பந்தம். பட் இவர் மாமனாரும் பெரிய ஒரு லாட்ரி கிங் சொல்லுவாங்க. இவர் மாப்பிள்ளைங்க, இவருக்கும் நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸ் தொடர்பாக தான் அவர்கிட்ட மினிய நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க. இது கேஸ் எல்லாம் பழைய கேஸாக இருக்கும். இது புதுசாக இப்போ ஒரு நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்த பிறகு வந்த கேஸாக இருக்காது. இல்லை, பேட் நேமோட பாருங்க, இவர் இந்த மாதிரி நபர்களை சேர்த்துக்கிறதுக்கு காரணம் என்ன? கட்சிக்கு நிதி உதவி கொடுப்பாங்க, இவங்க சேர்த்துட்டாங்கன்னா இவங்க கட்சிக்காக இப்போ வரப்போகிற தேர்தல் செலவுக்கெல்லாம் இவங்க கொஞ்சம் கவனிச்சுப்பாங்க, அதுக்காக தான் இவங்களை சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த மாதிரி இதில் தான் சேர்த்துக்கிறேன். பட் இவர் எதுக்கு சேர்த்துட்டாங்க, இவரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்காக நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க சார். இப்போ பரபரப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெய்ப்பூர்ல போதை கடத்தல் மன்னர் ஜாஃபர் சாதிக் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த கைது அவர்கள் எப்படி செஞ்சாங்க, இதன் பிறகு நடக்கக்கூடிய நடவடிக்கை என்னவா இருக்கும்ன்றத கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்லைங்க, இவரோட நெட்வொர்க் என்ன, இவர் பின்னணியில் யாரு, முன்னணியில் யாரு, இவர் யாருக்காக வேலை செஞ்சு கொண்டு இருந்தார், இன்டர்நேஷ்னல் ட்ரக் கார்ட்டல்கள் எங்கெங்கே இருக்காங்க, யாரோட தொடர்பு இருந்தது பாருங்க. இவர் இன்டர்நேஷ்னல் லெவலில் இவர் மேலே குற்றச்சாட்டு. போதைப்பொருள் தமிழ்நாட்டிலிருந்து மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புகிறாருன்னு அது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு குற்றச்சாட்டு, இந்தியாவிலிருந்து நியூசிலாண்டுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் தேங்காய் துருவி அந்த தூள்ல போதைப்பொருள் போயிட்டு இருக்கு. அதுவும் சிந்தட்டிக் ட்ரக் போறதுன்னு சார்ஜ். பல கோடி ரூபாய்க்கு, பல 1000 கோடி ரூபாய் இவரோட இது சொல்றாங்க. இப்ப அதுல யார் இவர் என்ன, இதுதான் இப்போ மெயினா இது பின்னாடி போவாங்க. இவர் பிடிபட்டதுல பல பேருக்கு ஒரு ஷாக்கா இருக்கும். காரணம், இவர் பல நபர்களுடன் பெரிய பிரமுக நபர்களுடன் தொடர்பு பத்தி பேசப்படுகிறது. அப்புறம் சினிமா தொழிலையும் இவர் நிறைய பேருக்கு பணம் எல்லாம் கொடுத்துருக்காரு, அட்வான்ஸ் பண்ணியிருக்காரு, பல ப்ரொடக்ஷன் எடுத்திருக்காரு. ஸோ இவங்க நெட்வொர்க் பின்னாடிலாம் போகும். முதல்ல அவருக்கு இந்த பணம் எங்கேருந்து வந்துடுது, இந்த பணம் எந்த ப்ரொசீடு, எந்த பிஸ்னஸ் இது, கட்டாயமாக இந்த வங்கியிலையும் கடன் வாங்கலை அவர். ஸோ இதனால் எப்படி இவ்வளவு இது பண்ணார், இது எல்லாம் இது வரப்போகுது. என்ன கேட்டிங்கன்னா, இப்போது பல திடுக்கிடும் தகவல் வரப்போகுது. இதில் பல பேர் இதில் மாட்டிப்பாங்க, பல பேர் இதில் இருப்பாங்க விஷால். இது ரொம்ப பெருசாக போகிறது. என்ன கேட்டிங்கன்னா, இந்த தேர்தல் வர நேரத்தில் இந்த மாதிரி இவர் இப்போ பிடிபட மாட்டார் சொல்லி தான் இவர், நம்ம இப்பதான் பார்த்தோம் ஷாஜான் ஷேக்னு திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர், பெருந்தலைவர், அவரை விட்டு அவங்களே பிடிச்சி கொடுத்தாங்க. மேற்கு வங்காள போலீஸே பிடிச்சி கொடுத்துட்டு மமதா அவர் எப்படியா இவர் எங்கேயா சிபிஐக்குள்ள போகக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் மாட்டிட்டாரு. மாட்டின பிறகு மமதா பாருங்க ரொம்ப நெருக்கடியில் இருக்காங்க. ஏன்னா அதே மாதிரி தான் இங்கேயும் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு பேரலல் இருக்குது. நான் எந்த தலைவர்கள் பேரும் சொல்ல விரும்பல. ஆனால் இவர் அவங்க கூட இருந்தது, தொடர்பில் இருந்தது, பேச்சுவார்த்தைகள் செய்தது, பிஸ்னஸ் விஷயமாக நடத்தின டிஸ்கஷன்ஸு, அதில் என்ன மாதிரி ஈடுபாடெல்லாம் இருந்தது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக வரப்போகுதுங்க.
சார் இப்போ இவர் ஜாஃபர் சாதிக் அவரை பாத்தீங்கன்னா இப்ப டெல்லி நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தியிருக்காங்க. இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களை வந்து கைது பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறைகள்ல தான் அடைச்சாங்க. இப்ப ஜாஃபர் சாதிக் அவர்கள் எந்த சிறையில அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? இல்ல அவர் பாருங்க, இப்ப சிறைக்கு முன்னாடி அவர் என்சிபி கஸ்டடியில இருப்பாரு. ஓ. அவர் முதல்ல விசாரணைக்கு முதல்ல குழந்தை ஒரு 10 நாளாவது நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ கஸ்டடியில இருப்பாரு. அதை தவிர்த்து இடி வந்துருங்க, ஏன்னா மணி ட்ரையல் வர விவகாரம் வருங்க. ஸோ அதில் மூலமா அவர் மூலமா பல இது எடுத்த பிறகு, அதாவது விசாரணை முடிந்த பிறகுதான் அவரை டெல்லியோட அதை புகழ்பெற்ற சொல்ல மாட்டேன், ஆனா ரொம்ப மோசமான கிரிமினல்ஸ் எல்லாம் இருக்கிற தியார் ஜெயிலில் தான் வைப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி கஸ்டடியில் அவரோட இது பண்ணுவாங்க, அவர் இன்டரோகேஷன் பண்ணி அவர்கிட்ட பல தகவல் எடுப்பாங்க. அவரை இப்போ அவரை பிடிப்பதற்கு எவ்வளோ பெரிய இது வேலை பண்ணியிருக்கு பாருங்க. டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல், நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் போலீஸுங்க. நம்ம தமிழ்நாடோட போலீஸ்லேயே ஒரு கியூ பிரான்ச்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி தீவிரவாதிகள் அவங்களெல்லாம் அந்த மாதிரி தான் டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல் வந்தாலே அதில் ட்ரக்கு, கேங்ஸ்டர்ஸ், பல நெட்வொர்க். இதில் பாருங்க ஒன்று நிச்சயங்க, இவர் இவர் இதில் ஒரு நெட்வொர்க் இருக்குதுங்கிறத அதை அவங்க நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்டு பார்க்குறாங்க. அந்த நெட்வொர்க்குங்கிறது எந்த மாதிரி நெட்வொர்க்னா அது இன்டர்நேஷனல் நெட்வொர்க், வெறும் இந்தியாவோட இது இல்லை. ஆனால் அதை தவிர்த்து இவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் நெட்வொர்க் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாடுலேருந்து பார்க்கும் பொழுது அந்த பொலிட்டிக்கல் நெட்வொர்க் மேலே தான் நம்ம கண்டு இருக்கோம். ஆனால் அது பிறகு வரப்போகுது. இப்போ வரப்போகிறது அவரோட எந்த மாதிரி கிரிமினல் குரூப்ஸோட ஆப்ரேட் பண்ணாரா, யார் இவர் கூட இருக்கிறாரு, யார் இவர் பின்னணியில் இருக்கிறாங்க, யார் இவருக்கு பண முதலீடு கொடுக்குறாங்க, அப்புறம் இவர் அந்த பணத்தை சம்பாதிச்ச ட்ரக்ல எல்லாம் எக்கச்சக்க பணம். நீங்க 100 ரூபா போட்டீங்கன்னா அங்கே 1 லட்ச ரூபா வர மாதிரி பிஸ்னஸ் இது. ஸோ அதில் யார் இது பின்னாடி இருக்காங்க, இதெல்லாம் முள்ள முள்ள வரப்போகிறது விஷால். இதில் வரும் பொழுது ஒன்று நிச்சயம், இதில் யார் தொடர்பில் இருந்தாலும் அவர் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், பெரிய சினிமா நிபுணராக இருக்கட்டும், சினிமாவில் பெரிய தொழிலில் பெரியவராக இருந்தால் கூட இந்த நேரத்தில் என்சிபியோ இடியோ இவங்க பின்னாடி கட்டாயம் வந்து கேள்வி கேட்க போகிறாங்க. இது போக போக தமிழ்நாடு அரசியலில் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துன்னு தான் நான் நம்புகிறேன். ஆனா சார் இப்போ அமீர் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சம்மன் மாதிரி அமைச்சிருந்தாங்க. ஆனா அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்களோடையும் இவங்க நெருக்கமா இருந்தாங்க. உதயநிதி அவர்களுடைய மனைவியோடைய படத்துக்கு பினான்சியராகவும் வந்து இவர் செயல்பட்டிருக்காரு. அப்போ இவர்கள் மேல வந்து இன்னுமே வந்து எந்த விதமான நடவடிக்கையோ இல்ல சம்மனோ வராதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? இல்லைங்க, அவர் பாருங்க, இடி பொறுத்த மட்டும், ஹெச்சிபி பொறுத்த மட்டும் பாருங்க, அவங்க போதை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. போதை போதை மருந்து விற்பனை, போதை மருந்து கடத்தல், போதை மருந்து எங்கேருந்து இவங்க வரவழைக்கிறாங்க, இவங்களுக்கு அனுப்புறவங்க யாரு, இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் ட்ராக் பண்ணி அவங்க இது பண்ணுவாங்க. இவர்கிட்ட கேட்பாங்க. அவர் பிடிப்பட்டாரு, அதுவும் பிடிப்பட்டு தமிழ்நாடுக்கு வெளியில பிடிப்பட்டிருக்காரு, அதுல தான் ஒரு பெரிய இது. ஸோ இதை பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து இவர்கிட்ட இருந்து அப்புறம் ஃபர்தரா வருவாங்க. பாருங்க, இப்போ உடனடியாக நம்ம வந்து இதுல தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரிய இது பண்ற மாதிரி தேர்தலுக்கு இப்போ பாராளுமன்ற தேர்தல் முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் வந்துருவான்னு அப்படி நான் சொல்ல மாட்டேன். அப்படி பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், அது அப்படி இருக்காதுங்க. பாருங்க, சிஸ்டமேட்டிக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஏன்னா யார்கிட்ட போறதுக்கு முன்னாடி முதல்ல ஆதாரத்தை எடுப்பாங்க, ஆதாரம் தேடின பிறகுதான் அவங்க போவாங்க அவங்கள்ட்ட. ஆனா நிச்சயமா ஒரு கேள்வி வருதுங்க, இதுல வந்து இந்த மாதிரி ஒரு நபருக்கு ஏன் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருந்தது, ஏன் எல்லாரோட ஆக்சஸ் சொல்லுவாங்க பாருங்க. இப்ப நீங்களோ நானோ யாராவது ஒரு பெரிய தலைவர்களை பார்க்கணும்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனா சில குறிப்பிட்ட நபர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஃபைனான்சியல் கிளவுட்னால யாரை வேணுமாலும் போய் சந்திச்சுக்கிறாங்க, அவங்களோட போட்டோ எடுத்துக்கிறாங்க, செல்ஃபி போட்டுக்கிறாங்க. அப்புறம் இவர் நம்ம போலீஸ் அதிகாரிகளோடெல்லாம் அவார்டு கொடுக்குற மாதிரியே வாங்குற மாதிரி எல்லாம் இருக்குது பாருங்க. அப்ப இவ்வளவு கிளவுட் எப்படி வந்தது அவருக்கு, இவ்வளவு அவருக்கு என்ன நெட்வொர்க்கு, அந்த நெட்வொர்க்குக்கும் இவர் இப்ப எந்த தொழில் எதுக்காக மாட்டின்னு இருக்கிறோம் அதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா, இந்த பல கேள்விகள் இப்ப எழுப்புறதுங்க. நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை வெரிஃபை பண்ணி கொராபரேட் பண்ணி மீண்டும் மீண்டும் என்சிபி இடி எல்லாரும் திருப்பி திருப்பி தமிழ்நாட்டில் பல ரெய்டு இருக்கு பாருங்க, பார்த்துட்டே போங்க. சார் இப்போ பொதுவா வந்து இந்த தேர்தல் நெருங்குற சமயத்துல வந்து இந்த மாதிரி ஏஜென்சி, குறிப்பா சொல்ல போனா இடி ஐடி மாதிரியான ஏஜென்சி வந்து அதிக அளவுல வந்து ரைடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா விசிகாவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய நெருங்கிய வட்டத்துல பல இடி ரைடுகள் வந்து நடக்கிறதா வந்து நம்ம செய்திகளை பார்க்குறோம். இந்த ரைடுக்கு பின்னாடி என்ன மாதிரியான நிகழ்வுகள், எதனால வந்து இந்த ரைடு நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்லைங்க, இது வந்து நம்ம எதிர்கட்சிகள் சொல்லுவாங்க இது தேர்தலோட சம்பந்தம்பாங்க. பட் இவர் இப்ப நீங்க சொல்ற அவர் பெரிய பெரிய கிங் பின் அவர். அவர் பாருங்க, அவர்
அவரோட இவர் மாமனாரும் பெரிய ஒரு லாட்ரி கிங் சொல்லுவாங்க. அவரோட இவர் மாப்பிள்ளைங்க. இவருக்கும் நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸ் தொடர்பாக தான் அவர்கிட்ட மினியே நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க. இது கேஸ் எல்லாமே பழைய கேஸா இருக்கும். இது புதுசா இப்போ ஒரு நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சேர்ந்த பிறகு வந்த கேஸா இருக்காது. அப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சிகளை ஒருத்தர் சேர்றாருன்னு சொல்லி அவர் மேல இடி போடணும் என்ன இருக்குதுங்க? அந்த கட்சி ஒன்றும் அவ்வளோ பெரிய கட்சி இல்லை. இவ உடனே ரெய்டு எல்லாம் போடுறது அப்படி பார்க்கக்கூடாது. இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இந்த மாதிரி பெரிய பிஸ்னஸ் இவங்களை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்கிறவங்க எப்போதுமே ஏதாவது ஒரு கட்சியில சேர பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு கட்சியில சேர்ந்தா நமக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு இது இருக்குது. ஒரு அரசியல நம்மளை யாரும் கிட்டக்க வரமாட்டாங்க, வந்தா நம்ம சொல்லலாம். அரசியலாக நம்மளை துன்பப்படுத்துறாங்க, அரசியலாக பழி வாங்க வர்றாங்க அப்படின்னு அதுக்கு அவங்க சேருவாங்க. பட் அது மெயின் இஷ்யூ இருக்காதுங்க. இஷ்யூ என்ன கேட்டிங்கன்னா, இதுல என்னங்கிறத இதை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியங்க. அதாவது அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த நோட்டீஸ்க்கு பிறகு அவங்களுக்கு என்னன்னா, முதல்ல மெயினா பார்த்தீங்கன்னா இதுவா தான் இருக்கும். டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசெட்ஸ். அதாவது சொத்து குவிப்பு வழக்காக தான் இருக்கும் முதல்ல. அதுக்கு பிறகுதான் அதுலேருந்து வேற ஏதாவது மணி ட்ரெயிலா வேற ஏதாவது வருதா, இல்லை வேற இவர் யாருக்காவது பணம் கொடுக்குறாரா, இல்லை இவர் யாருக்கேண்டா பணம் வாங்கிட்டு அது விநியோகம் செய்கிறாரா, அந்த மாதிரி மேட்டர்லாம் அப்புறம் பிறகு வரும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவர் மேல இருக்கிற இது என்னன்னா, சொத்து குவிப்பு இதுவாக தான் இருக்கும், மேட்டராக தான் இருக்கும். சார் இப்போ இப்போ ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து ஒருவேளை இந்த இடி வந்து இந்த ரைடு பண்ணதுக்கு பிறகு வந்து விசிகா தரப்புல ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ விசிகான்றது வந்து இது வரைக்கும் வந்து பெரிய அளவுல வந்து அதிகாரத்துல இல்லாத ஒரு கட்சியா இருக்கும்பொழுது இது அவங்களுக்கு நிச்சயமா ஒரு பேட் நேம் ஏற்படுத்தும் இல்லையா? இல்ல, பேட் நேமோட பாருங்க, இந்த மாதிரி நபர்களை சேர்த்துக்கிறதுக்கு காரணம் என்ன? கட்சிக்கு நிதி உதவி கொடுப்பாங்க. இவங்க சேர்த்துட்டாங்கன்னா இவன் கட்சிக்காக இப்போ வரப்போற தேர்தல் செலவுக்கெல்லாம் இவங்க கொஞ்சம் கவனிச்சுப்பாங்க. அதுக்காக தான் இவங்களை சேர்த்துக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி இதில் தான் சேர்த்துக்கிறேன். பட் இவர் எதுக்கு சேர்த்துட்டாங்க? இவரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இதுல அப்புறம் விசிகேவோட கொள்கைக்கும் இவருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா? இதா அந்த கொள்கை லெவல்ல இவர் ஏதாவது எப்படி கனெக்ட் ஆயிருக்காரு? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லைங்க. கட்சிக்கு ஃபண்ட்ஸ் தரேன்னு சொல்லியிருப்பாரு, கட்சியில் சேர்த்திருப்பாங்க. வேணா அவருக்காக ஒரு லோக்சபா தொகுதி கூட இவருக்காக கேட்டு இது பண்ணுவாங்க. அது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் கட்டாயமாக இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ரெய்டு வருது பார்த்தீங்கன்னா, எதுக்கு கட்சியில் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பேக்ரவுண்ட் செக் பண்ணுறாங்களா, இல்லை செக் பண்ணுறது இல்லையா, இல்லை அந்த பேக்ரவுண்டு காரணத்தினால தான் சேர்த்துக்கிறாங்களா? இதெல்லாம் பல மக்கள் மத்தியில் இதுதான் பேசுவாங்க. ஒன்றுங்க, உங்கள்கிட்ட நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு அரசியல் வரணும்னு ஒரு துடிப்பு இருக்கும். ஏன்னா அரசியலில் வந்தாச்சுன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கிற மாதிரி தோணும், ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அரசியலில் இருந்தால். அதனால தான் இவங்க அரசியல் வருவாங்க. இந்த மாதிரி பெரிய புள்ளிகளில் அரசியல் வருவது காரணம் அதுதான். ஆனால் இருந்தும் அவங்க சொத்து குவிப்பு வழக்காக இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது கனெக்டடு மணி லாண்டரிங் மேட்டர்லாம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் அரசியலாகவும் அது ஒரு ப்ரெஷர் இருக்கும். எந்த கட்சியில் இருக்காங்களோ அந்த கட்சிக்கு ஒரு ஒரு விதமான ஒரு இது வரும். இவ்வளவு கொள்கை பேசுறீங்க, ஆனா இந்த மாதிரி ஆளெல்லாம் ஏன் சேர்த்துக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க. நிச்சயமா சார். தொடர்ந்து பேசுவோம். ரியல் ஒன் நேயர்களுக்காக பல எக்ஸ்க்ளூசிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.